ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல் ஆரம்பித்து 19 வருஷம் ஆக போகுது. ஐபிஎல் ட்ரிவா யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேக்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தோனி, கோலி, ரோஹித் இவங்க 3 பேரும் ஃபஸ்ட் சீசன்லேருந்து விளையாடுறாங்க. ஈவன் மனிஷ் பண்டியும் ஃபஸ்ட் சீசன்லேருந்து விளையாடுறாரு. ஜடேஜா ஒரே ஒரு சீசன் மட்டும் விளையாடல. அவரும் ஃபஸ்ட் சீசன்லேருந்து விளையாண்டாரு. நடுவில் ஒரே ஒரு சீசன் மட்டும் ஜடேஜா பேன் ஆகியிருந்தார். இதில் யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும் தோனி, ரோஹித் அண்ட் கோலி இவங்க 3 பேரும் ஃபஸ்ட் சீசன்லேருந்து விளையாடுறாங்க. பட் கேப்டு பிளேயராகவே 19 சீசன்ஸாக விளையாடுற ஒரே பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான். என்னடா அப்போ தோனியும் கோலியும் கேப்டு பிளேயர் இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசன் 2008 அன்கேப்டு பிளேயராக தான் கோலி விளையாண்டார். 2009 இந்தியா டெபியூட் ஆகிட்டார். பட் 2008 அவர் அன்கேப்டு பிளேயராக தான் விளையாண்டார். இப்போ எல்லாருக்குமே தெரியும் தோனி அன்கேப்டு பிளேயராக தான் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக விளையாண்டுட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா தான் 2008 ஐபிஎலுக்கு முன்னாடியே இன்டர்நேஷ்னலையும் டெபியூட் ஆனதுனால 19 சீசனும் கேப்டாக விளையாடுற ஒரே பிளேயர் ரோஹித் சர்மா தான். ஈவன் மனிஷ் பண்டி கூட 2008 அன்கேப்டு பிளேயராக தான் விளையாண்டார். ஸோ 19 இயர்ஸாக கேப்டு பிளேயராக இருக்கிற ஒரே ஐபிஎல் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.